வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்கிரீன் டைம் பாஸ் சேனல். நான் உங்கள் விஜய். இன்று நாம ஒரு சுவாரஸ்யமான படம் பற்றிய ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்குள் சென்று பார்ப்போம். திரை விமர்சனம். சூது கவ்வும் 2. கதை சுருக்கம். நேர்மைதான் அடிப்படை என இருந்த கட்சியின் நிறுவனர் கண்ணபிரான், வாகை சந்திரசேகர் நீண்ட நாள் கோமாவுக்கு பிறகு எழுந்து வந்திருக்கிறார்கள். ஆனா இப்போது கட்சியையே ஊழல் மயக்கிட்டுச்சு. முதலமைச்சர் ராதாரவி கோமா ஆவுல இருக்க, அவரது விசுவாசியான ஞானோதயத்தின் எம்.எஸ். பாஸ்கர் மகன் அருமை பிரகாசம் கருணாகரன் கூட ஊழலில் வேற லெவல் செஞ்சுட்டாரு. இதுக்கு தீர்வு காண கண்ணபிரான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறார். இதே நேரத்துல வோட் வாங்க கேம் ஆப் மூலமா மக்களுக்கு பணம் கொடுக்க அருமை பிரகாசம் திட்டம் போடறார். இதுல குருநாத்து மிர்ச்சி சிவா அவன் கும்பலும் போட கண்ணுல விழறாங்க. இதையெல்லாம் லீடாக்க சைட் பண்ண போலீஸ் அதிகாரி பிரம்மா யோக் ஜேபி அடிக்கடி குருநாத்துவை வலைவீசுறார். பலவீனங்கள். படம் அரசியல் நையாண்டியோட ஜாலியாகவே ஆரம்பிக்குது. ஆனா முந்தைய பாகம் அளவுக்கு இதில் புது தனிச்சுவை இல்ல. சில காட்சிகள் பாம்பு தெரிவது, கேம் ஆப் மூலம் பணம் கொடுத்தது, கண்ணுக்கு தெரியாத காதலிக்கு குண்டு பாய்ந்தது சூப்பரா இருந்தாலும் அவை கதை முழுக்க ஓடல. திரைக்கதையில் ஒரு கோர்ப்பு குறைச்சலா தெரிகிறது. மிர்ச்சி சிவா வழக்கம் போல காமெடி பண்ணி சில இடங்களில் சிரிக்க வைக்கிறார். வாகை சந்திரசேகர், எம்.எஸ். பாஸ்கர், கருணாகரன் ஆகியோர் தங்கள் பங்குக்கு நியாயம் செய்திருக்காங்க. ஹரிஷாதன் கற்பனை காதலியா வந்து கொஞ்சம் காமெடி செஞ்சாரு, ஆனா ரோல் அவ்ளோதான். தொழில்நுட்பம். எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் பாஜ்ஜி பின்னணி இசை செம்மா வேலை செய்திருக்கிறது. கார்த்திகே தில்லையின் ஒளிப்பதிவு படத்தோட ஓவரால்ல கிளாஸா இருக்கு. ஆனா பாடல்கள் கூட கொஞ்சம் கூடி செஞ்சிருக்கலாம். முந்தைய பாகத்தோட நகைச்சுவை மாஸ்டரி இப்படி இல்ல. கதைக்குள்ள இன்னும் சில திருப்பங்கள் சிரிப்பு சீன்கள் இருந்திருந்தா படம் வேற லெவல் போயிருக்கும். ரேட்டிங் 2.75. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்களின் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் முக்கியமாக நம் ஸ்கிரீன் டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் உங்களின் தொகுப்பாளர் விஜய்.